வெற்றி முழக்கம். எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 18. நெருங்கிய துன்பம். பகற்பொழுது ஒரு வழியாக பொய்கை கரையில் அந்த இளவம் புதற்கிடையே கழிந்துவிட்டது. அழற் குழம்பென மேல்வானம் சிவப்புற அந்தி பொழுது மெல்ல வந்தது. பறவைகளெல்லாம் பல்வேறு ஒளிகளை செய்து கொண்டே தத்தம் கூடுகளை அடைந்தன. பக்கத்து பொய்கையில் கதிரவனுக்கு கைகூப்பி விடை கொடுப்பன போல மலர்கள் குவிந்தன. வயந்தகன் உதயணனை நோக்கி மேலே என்ன செய்யலாம் என்பது பற்றி சில விவரங்களை கூறினான். இருட்பொழுது வந்துவிட்டதால் அந்த காட்டை அடுத்திருக்கும் உருமண்ணுவாவினால் ஆளப்படும் சயந்தி நகரத்துக்கு கூட போவதற்கில்லை. இருளை பொருட்படுத்தாது சென்றால் பல துன்பங்கள் நேரும். தத்தையோ மிகவும் வலுவிழந்து காணப்படுகிறாள். ஆகையால் இப்போது செல்லுதல் நன்றன்று. யான் நம் நண்பனாகிய இடவாகனால் ஆளப்படும் புட்பக நகரம் சென்று நமது உதவிக்கு ஒரு படையும் பிற வசதிகளும் பெற்று காலையில் வருவேன். அதுவரை நீ இவர்களோடு இங்கேயே இரு என்று வயந்தகன் கூறிவிட்டு சென்றான். புட்பக நகரம் புறப்பட தன்னிடம் விடை பெற்று கொண்ட வயந்தகனை நோக்கி உதயணன் சில கூறினான். இடவாகனும் யானுமே அறிந்த அடையாள செய்தி ஒன்று உண்டு. அதை கூறினாலொழிய நின்னை அவன் நம்ப மாட்டான். நீ நம் நிலையையும் நிகழ்ந்த யாவற்றையும் இடவாகனிடம் கூறி படை உதவியும் பிறவும் பெற்று வரல் வேண்டும். இந்த நேரத்தில் நாம் உறுதியாக நாடு திரும்புவது இடவாகனிடம் நீ பெற்று வரும் உதவியை பொறுத்தே இருக்கிறது என்று இவ்வாறு உரைத்து வயந்தகனிடம் அந்த அடையாள செய்தியையும் கூறினான் உதயணன். வயந்தகன் உதயணனை வணங்கிவிட்டு புட்பக நகரம் புறப்பட்டு சென்றான். வயந்தகன் புறப்படும் போது இரவு நேரம் ஆரம்பமாகிவிட்டது. வயந்தகனை அனுப்பிய பின் உதயணன் தத்தையையும் காஞ்சனையையும் இளவம் புதரின் உட்பகுதியில் நிம்மதியாக தூங்குமாறு கூறிவிட்டு தான் வெளிப்புறம் காவலாக நின்று கொண்டான். உள்ளே துயிலும் தத்தையின் எழிற் காட்சியில் தன்னுடைய துன்பங்களையெல்லாம் மறந்தவனாகியிருந்தான் உதயணன். நீண்ட அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. வலக்கரத்தில் ஏந்திய வாளுடனே பொழுது புலரும் வரை காக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருந்தது. பொழுதும் ஒருவாறு புலர்ந்தது. இளவ மரத்து கிளை ஒன்றில் இருந்த மயில் பச்சோந்தி ஒன்று தன்மேல் வாளை சுழற்றி கொண்டு வருவது கண்டு கதறுவது போல கத்திக்கொண்டிருந்தது. கிழக்கே அடிவானம் சிவந்தது. உதயணன் கண்கள் தூக்கத்தால் சுழன்றன. தூக்கத்தை விடுத்து பொய்கையில் நீராடி காலை கடன்களை செய்ய தொடங்கினான் அவன். காலை கடன்களை முடித்துவிட்டு தன் தனிமை நிலையையும் தனக்கு வரிசையாக நேரும் துன்பங்களையும் எண்ணியவாறே புட்ப நகர் போன வயந்தகனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் உதயணன். தத்தையின் சோர்ந்த நிலை கண்டு அவளை தேற்றி பேணுமாறு காஞ்சனைக்கு கூறிவிட்டு வழியோரமாக நகர்ந்து சற்று தொலைவிலிருந்து எங்காவது வயந்தகனது படை வருகிறதா என்று பார்க்க புறப்பட்ட உதயணனை ஒரு தீய நிமித்தம் தடை செய்தது. இலவ மரத்தின் உச்சியிலே அமர்ந்திருந்த வயவன் என்னும் பறவை ஒன்று பல முறை கத்தியது. அது குரல் கொடுத்ததிலிருந்து விரைவில் எவரோ பகைவர் படை தன்னை நெருங்க இருக்கிறது என்று அறிந்தான் உதயணன். முதலில் தான் பிரச்சோதனால் வஞ்சக யானையின் மூலம் சிறை பிடிக்கப்படுவதற்கு முன்பும் கூட இதே பறவை கத்திய நிமித்தம் அவனுக்கு நினைவில் எழுந்தது. எதற்கும் முன்னேற்பாடாக இருக்க வேண்டும் என்ற கருத்தினாய் வில்லை திருத்தி அதில் பொருந்திய அம்புடன் இளவம் புதரின் முன்பு நின்று கொண்டான் உதயணன். இவ்வாறு இருக்க பத்திராபதி முன்பு இறந்து விழுந்து கிடந்த வழியோரமாக வந்த கொள்ளையடித்து துன்புறுத்தும் தொழிலையுடைய வேடர் சிலர் சந்தேகமுற்று நின்றனர். அந்த பகுதியில் மறைந்து வாழ்பவர்களாகிய அவர்கள் வழியில் செல்லும் வணிகர் கூட்டங்களை கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதுமே தொழிலாக உடையவர்கள். சவரர் புளிஞர் என்ற அந்த இருவகை இனத்து வேடர்களும் அன்று காலையில் பத்திராபதியின் அடிசுவடு கண்டு அதை பின்பற்றியே பதுங்கி பதுங்கி வந்தனர். அடிசுவடு கண்டதும் அது ஏதோ ஒரு நாட்டு பிடியினுடைய அடிசுவடு என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதில் சென்றோர் செல்வம் மிக்கவராக இருக்க வேண்டும் என்றும் அனுமானித்தனர். சுவடு பற்றி வந்த அவர்கள் பத்திராபதி விழுந்து கிடந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தனர். அங்கே ஆடவர் பெண்டீர் காலடிகளின் அடையாளங்களையும் கண்ட அவர்கள் சந்தேகம் உறுதிப்பட்டது. அங்கனம் சந்தேகம் தோன்றினாலும் யானையில் வந்தவர்கள் இதற்குள் வெகு தொலைவு சென்றிருக்க வேண்டும். ஆகையால் அவர்களிடம் கொள்ளையடிப்பதற்கு இயலாமல் போயிற்றே என்று வேடவர் வருந்தி உரைத்தனர். அவர்கள் கூற்றை மறந்து முதிய வேடனாகிய நிமித்திகன் ஒருவன் பறவை ஒன்றின் ஒலி நிமித்தத்தை கேட்டு, நீங்கள் நினைப்பது தவறு. இப்பிடியில் வந்தோர் இங்கேதான் பக்கத்தே ஓரிடத்திலே தங்கியிருக்க வேண்டும். நாம் விரைந்து சென்றால் அவர்களை காணலாம். பெரும் பொருள் கொள்ளையாக கிட்டும். ஆனால்
வீரமிக்க ஆண்மகன் ஒருவனுடன் கடினமாக போரிட்டே அப்பொருளை நாம் அடைய முடியும் என்று கூறினான். அவ்வாறு கூறி முடிக்கவும் நெஞ்சில் ஈவிரக்கமற்ற அந்த வஞ்சகர் கூட்டம் ஒன்று கூடி எழுந்துவிட்டது. பிடி விழுந்த இடத்திலிருந்து செல்லும் ஆடவர் பெண்டீர் அடிசுவடுகளை இடைவிடாமல் பின்பற்றிய வேடர் இலவம் புதரை நெருங்கிவிட்டனர். அங்கே சுற்றி சுற்றி தேடினர். அப்போது பொய்கைக்கு எதிரே இலவம் புதரின் வாயிலில் நின்று கொண்டிருந்த உதயணனை சிலர் பார்த்துவிட்டனர். அதோ அதோ அகப்பட்டு கொண்டான் என்ற கூக்குரலுடன் இலவம் புதரை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தனர் வேடர். உதயணன் தன்னை எதிர்த்து சூழும் பகைவரை வில் முனையில் அம்பு மழை பொழிந்து விரட்ட ஆரம்பிக்கும் முன் புதருக்குள் ஒரு முறை திரும்பி பார்த்தான். ஒன்றும் புரியாத கலவரத்துடனே கண்களில் அச்சம் ஒளிர நடுக்கத்தோடு வெளியே நோக்கி கொண்டிருந்த தத்தையை காக்கும்படி உள்ளே உடன் இருந்த காஞ்சனைக்கு கூறிவிட்டு வில்லை வளைத்தான் உதயணன். எதிர்த்த வேடர் இது கண்டு திகைத்து நின்றனர். திகைப்பு ஒரு புறம் இருந்தாலும் எளிதாக கையில் சிக்கிய கொள்ளையை விட்டுவிட அவர்கள் விரும்பவும் இல்லை. தனி ஒருவனாக நின்ற உதயணனை நெருங்கி எதிர்த்து வெற்றி கொள்ள முயன்றார்கள். யானை இறந்து போனதும் இங்கிருந்து தப்பி நாடு சென்று விடலாம் என்று கருதினாய் போலும். நீ எப்படி போய்விட முடியும்? உன் உயிரை உண்ணாமல் உன்னை விட்டுவிட மாட்டோம். மரியாதையாக நீ யார் என்பதை சொல்லிவிடு என்று கூறிக்கொண்டே அவனை வாட்ட ஆரம்பித்தது வேட்டுவர் கூட்டம். அவர்கள் செய்த வெந்துயர்களுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் உதயணன் வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. அவன் கையில் இருந்த வில்லே விடை கூறிக்கொண்டிருந்தது. அந்த வீர வில்லிலிருந்து நொடிக்கு நொடி பறந்து கொண்டிருந்த அம்புகள் வேடரில் பலரை விண்ணுக்கு அனுப்பி வைத்தன. சமயமும் சூழ்நிலையும் எதிர்பாராத துன்பங்களை தரும்போது எதிர்பாராத துணிவையும் மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றன. கொலை கொடுமைகளுக்கு தன்னிகரற்ற காட்டு வேடர்களை ஒற்றை மனிதனாக நின்று எதிர்க்கும் ஆற்றலும் உதயணனுக்கு அப்படித்தான் ஏற்பட்டது. சுற்றி வளைக்கும் பலருக்கு இடையில் உதயணன் ஒருவனே பலராக நின்று பலரோடும் போரிட்ட விந்தையை நினைக்க நினைக்க எதிரிகளுக்கே வியப்பூட்டியது. தங்கள் சாமர்த்தியத்தை தவிர பிறர் திறமையை வியப்பதை வாழ்க்கையில் இழந்த பண்பாக கருதுபவர் அக்காட்டு வேடர். ஆனால் உதயணனை கண்ட பின்னர் அந்த கொள்கையை தாங்களாகவே அவர்கள் மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. இவன் வெறும் மனிதன்தானா அல்லது கூற்றுவனின் வேற்றுருவமோ என்று ஐயுறவு கொண்டனர். வில்லையும் அம்பையும் அவன் பயன்படுத்தும் முறைகளில் புதிய புதிய நுணுக்கங்கள் அவர்களுக்கு புலப்பட்டன. ஒரு நொடியில் சூழ்ந்துள்ள பலருக்கும் அதிர்ச்சி உண்டாகும் வண்ணம் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று பறக்கும்படியாக அவைகளை உதயணன் எய்த முறையை வியவாத வேடர் இல்லை. உள்ளே தத்தை முதலாக உதயணனின் போர்த்திறத்தை கண்டு காதல் உரிமை கலந்த மகிழ்ச்சியோடு வியந்து கொண்டிருந்தாள். போரின் அவசியம் தன் பொருட்டென்றே துக்கமும் அவளுக்கு இருந்தது. வேடர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு புல் நிமித்தம் கூறிய முதிய வேடன் மேல் அதை செலுத்தினார்கள். பகைவன் இடத்தில் அரும் பெரும் திறனை காண்கின்ற ஒவ்வொருவனும் அதை அதிவேகமாக வியக்க முடியாது. சற்று நேரம் தன்னை மறந்த நிலையில் தோன்றும் அந்த வியப்புணர்ச்சி வெகு விரைவில் மிக பெரிய அசூயையோடு கூடிய பொறாமையாக உருப்பெற்றுவிடும். இது உலக இயற்கை, மனித சுபாவம் கூட. இந்த இயற்கைக்கு அக்காட்டு வேடர்கள் விதி விலக்கா என்ன? இல்லையே. மிக விரைவில் தங்களை உணர்ந்து சமாளித்துக் கொண்ட வேடர்கள் புல் நிமித்தம் சொல்லியவனை வைது கொண்டே தாக்குதலை வலுப்படுத்துவதற்கு அறிகுறியாக உதயணனை மிக அண்மையில் நெருங்கி வளைத்து கொள்ள ஆரம்பித்தனர். அத்தியாயம் 19. வேடர் கேடுகள். மற்றவர்கள் தன்னை திட்டுவதிலிருந்து தப்ப ஒரு வழி கண்ட நிமித்திகன் அதை கூறினான். மிக நெருக்கமாக வளைத்து கொண்டு தாக்கியதனால் இலவம் புதருக்குள்ளே மறைந்திருந்த தத்தையும் காஞ்சனையும் வேடர்கள் கண்களுக்கு தெரிந்துவிட்டனர். அப்படி தெரிந்து கொண்டவர்களில் அந்த முதிய நிமித்திகனும் ஒருவன். புதருக்கு தீ மூட்டிவிட்டால் இவன் போரை நிறுத்திவிடுவான் என்று உதயணனை சுட்டி காட்டி கூறினான் அந்த முதிய நிமித்திகன். தன்னை வைத்தவர்களிடமிருந்து தப்ப இந்த உபாயம்தான் அவனுக்கு வாய்த்தது. அந்த முடிவை யாவரும் ஏற்றுக்கொண்டனர். புதருக்கு தீ வைக்குமாறு கூறிய நிமித்திகன் கூற்றை வேடர் யாவரும் வரவேற்றனர். ஆயினும் நிமித்திகன் அதனை விளங்க கூறுகின்றவரை அவர்கள் செயற்பட்டார்கள் இல்லை. ஏற்கனவே உதயணன் தங்களை அம்புகளால் வாட்டியதனை நினைக்க நினைக்க அந்த நிமித்திகன் மேல் அவர்களுக்கு சற்றே வெறுப்புணர்ச்சி தோன்றியிருந்தது. நிமித்திகன் தன் கூற்றை விவரிக்கத் தொடங்கினான். இலவம் புதரை சுற்றி தீ மூட்டிவிட்டால் உள்ளிருப்பவர்கள் எவ்வாறேனும் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அங்கனம் வெளிப்படுங்கால்
நாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்த முடியும் என்று கூறிய பின்பே நிமித்திகன் சொல்லில் அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. கையில் இருந்த அரணிக்கோள்களை கடைந்து தீ மூட்ட முற்பட்டனர் காட்டுவேடர். காய்ந்து பஞ்சு போலிருந்த பூளை பூக்களை இடைமடுத்து அரணிக்கோள்களை உரசி பழக்கமுள்ள அவர்கள் தீ உண்டாக்க வெகு நேரமாகவில்லை. என் புல் நிமித்தம் ஒருபோதும் பொய்க்காது என்று சிறிது துணிவுடன் நிமித்திகன் இப்போது வாய்விட்டு சொன்னான். மூட்டிய தீயை புதரை சுற்றிலும் இட்டனர் வேடர். தங்களை வேண்டி சரணடைய வேண்டும் அல்லது வைத வண்ணம் உயிர் விட வேண்டும், இவ்விரண்டொழிய புதரையில் உள்ளோர் வேறு எதுவும் செய்வதற்கியலாது என்று நினைத்தவாறே சிங்கத்தை வளைக்கும் சிறு நரி கூட்டம் போல புதரை வளைத்து கொண்டு வேடர் துன்புறுத்தலாயினர். தீ புகை சூழ்ந்து புதரினுள்ளே மூச்சு விடவும் இயலாது போயிற்று. தழைத்து கொழித்து பூத்து விளங்கிய பூம்புதர் புகைப்படலங்களில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. உள்ளே தத்தை காட்டு தீயினால் எழுந்த புகையில் அகப்பட்டு கொண்டு திக்கு முக்காடும் பெண்மானை போல வருந்தினாள். உதயணனின் தனிமை அவள் உள்ளத்தை சுட்டது. தன் பொருட்டு அவன் படும் துயர்களின் மிகுதியை அவளால் நினைக்கவும் முடியவில்லை. உள்ளே துயர் அலைகள் பொங்கி மோதி கொண்டிருந்தன. அவள் பெண்மை அவ்வளவு துன்ப மிகுதியை தாங்கும் அனுபவத்தை கூட பெற்றிருக்கவில்லை. தத்தையின் நிலையை அவள் கூறாமலே உணர்ந்து கொண்ட உதயணன் அவள் அருகில் வந்து அவிழ்ந்து கிடந்த கூந்தலை மெல்ல கோதியவாறு திருத்தினான். அவள் துயர் தணிய சில கூறி காஞ்சன மாலைக்கு ஒரு பொறுப்பை அளித்தான். யான் வெளிப்புறம் சென்று போர் செய்து வெற்றியுடன் மீண்டு வருகிறேன். அதற்குள் நீங்கள் இருவரும் தீப்பற்றாத ஒரு புறமாக இங்கிருந்து வெளியேறி சென்று எங்கேனும் ஒரு இடத்தில் ஒளிந்திருங்கள். இவர்களை வெற்றி கொண்ட பிறகு யானும் நீங்கள் இருக்கும் இடம் வந்து சேர்ந்து கொள்வேன் என்று உரைத்து தத்தையை காஞ்சனமாலையிடம் அடைக்கலம் போல அளித்தான். ஆனால் இந்த ஆணையை காஞ்சனைக்கு இட்டுவிட்டு இருவரிடமும் விடை பெற்று கொண்டு வெளிப்போந்த உதயணன் இதற்கு அவசியமே இல்லாது போயினதை உணர்ந்தான். அவன் வில்லும் கையுமாக வெளிவந்த வேகத்தை கண்ணுற்ற வேடரினம் யாழையை கண்ட யானை இனம் போல சிதறி ஓடிவிட்டது. எனவே உதயணன் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டான். விரைவாக உள்ளே சென்று தீப்பற்றாத ஒரு சிறு முடுக்கின் வழியாக புறப்பட்டு கொண்டிருந்த தத்தையையும் காஞ்சனையையும் தானே அழைத்து கொண்டு புதரின் வாயிற்புறமாகவே வெளியேறினான் உதயணன். தத்தை காஞ்சனை இவர்களுடன் அவன் புதருக்கு வெளியே சிறிது தொலைவுதான் நடந்திருப்பான். திடும் என்று முன்னேற்பாட்டுடன் பதுங்கி இருந்து தந்திரமாக சூழ்வது போல் வந்து வளைத்தது வேடற்படை. அப்போதுதான் உதயணனுக்கு அவர்கள் சூழ்ச்சி நன்கு புரிந்தது. புதரிலிருந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காகவே அவர்கள் அஞ்சியது போல் நடித்து விலகி இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். முன்னும் பின்னும் பக்கமும் எங்குமே நெருங்கி வளைந்திருந்த படையையும் தன் வில்லையும் மாறி மாறி பார்த்தான் அவன். உதயணன் இவ்வாறு பார்த்த குறிப்பை புரிந்து கொண்ட வேடர்களில் ஒருவன் மிக்க மதியுள்ளவன். உடனே தன் வில்லில் அம்பு தொடுத்து சரியாக குறிவைத்து உதயணன் வில்லின் நாணை அறுத்து இரண்டாக துண்டித்து விட்டான். கலை வல்லுனர் பலர் தம் கைத்திறம் விளங்க சமைத்த அந்த வலிய வில் நான் அருந்து தொங்கியது. சமயம் அறிந்து செய்த அந்த வேடனின் செயல் உதயணனை திகைக்க செய்தது. மேலே என்ன செய்வதென்று புரியாது திகைப்புடன் நின்று கொண்டிருந்தான் உதயணன். வலையில் விழுந்து கட்டுண்ட சிங்கம் போல இருந்தது அவன் நிலை. பாரத போரில் அபிமன்யுவைப் போல தனியாக நின்று தன் துயர் நினைத்திருந்தான் அவன். துன்பங்கள் தொடர்ச்சியாக நெருங்கி வரும்போது ஆண்மையாளனுக்கு ஓர் அசாதாரணமான துணிவும் ஏற்பட்டு விடுகிறது. சுற்றி நிற்பவர்களோ ஈவு இரக்கமற்ற பகைவர்கள். கையில் இருப்பதோ நான் அருந்து போன வெறும் வில் தண்டு. அச்சமும் வியப்பும் தோன்ற இனம் புரியாத துயரத்துடன் தத்தையும் காஞ்சனையும் அணித்தே நின்றனர். கையில் படையேதும் அற்றவன் என்ற போர் அறமும் கருதாது கணைகளை தொடுத்த வண்ணம் இருந்தனர் வேடர். வெற்று வில்லொன்றே துணையாக அவர்கள் கணை மாறியை தன்னிலிருந்து சிறிது தூரம் விலக்கினான் உதயணன். அவனுடைய இந்த நிலையை கண்ட தத்தை தன் மனத்தில் துயரத் துடிப்புடன் உள்ளங்கவர்ந்த கள்வன் உடலை துளைக்குமோ என்ற அஞ்சும்படி வேடர் அம்புகளால் தாக்குகின்ற நிலையை பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தாள். ஏதோ நினைவு வந்தவள் போல தன் முன் கைகளையும் கழுத்தையும் பார்த்தாள். அவள் முகத்தில் நம்பிக்கை சிறிது மலர்ந்தது. தான் அணிந்திருந்த நகைகள் யாவற்றையும் கழற்றினாள். காஞ்சனையை அருகில் அழைத்து அவற்றை உதயணன் மூலம் வேடர்களுக்கு அளித்து அவர்களுடைய போரை நிறுத்துமாறு வேண்டிக் கொள்ள சொன்னாள். காஞ்சனை சற்று தயங்கிய பின் மறுமொழி கூறாமல் அவற்றை வாங்கி சென்று
உதயணன் கையில் கொடுத்தாள். காஞ்சனை விலை மதிப்பு மிக்க அணிகலன்களை உதயணன் கையில் கொடுப்பதையும் அவன் ஒன்றும் புரியாது திகைத்து தத்தை இருந்த பக்கம் திரும்பி நோக்குவதையும் கண்ட வேடர் அணிகளுக்கு ஆசைப்பட்டு போரை சிறிது தளர்த்தினர். தத்தையின் நடுக்கமும் துயர மனநிலையும் உதயணனுக்கு மிக விரைவில் புலப்பட்டு விட்டன. நொடிக்கு நொடி துன்பம் மிகுந்து நெருக்கும்போது நினைவுக்கு அளவு கடந்த நுண்மையும் வேகமும் கூர்மையும் எங்கிருந்தோ கிடைத்து விடுகின்றன. உதயணன் நினைவில் சிறியதோர் சூழ்ச்சி மிக விரைவில் உருவாகிவிட்டது. அச்சூழ்ச்சியின் திட்டப்படி நடக்க அவன் தயாராயினான். தான் இன்னான் என்பதை உரையாமல் வேடர்களை நோக்கி கூறலானான். காட்டு முழைகளில் உறையும் வலிய தோள்களையுடைய வேடர்களை சற்று அருகே வந்து யான் கூறப்போவதை கேளுங்கள். பல பெரிய அணிகல பொருள்களை முயற்சியால் ஈட்டி பிடி மீது கொண்டு இவ்வழியே வந்த யாங்கள் வாணிகர்கள். வரும்போது இவ்விடத்திற்கு சிறிது தொலைவில் எங்கள் பிடி நோயால் விழுந்து இறந்துவிட்டது. பின்னர் யாங்கள் மிகவும் மனம் கவன்று வழியிலிருந்து சிறிது தொலைவு சென்று ஈட்டி வந்த பெரும் பொருள்களையும் அணிகலன்களையும் ஓரிடத்தில் புதைத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் போரை நிறுத்துவீர்களாயின் பொருளை புதைத்த இடத்தை உங்களுக்கு காட்டுகின்றோம். அவைகளை நீங்களே அடையலாம் என்று கூறி முடித்தான். உதயணன் கூற்றை செவியுற்ற வேடர் போரை நிறுத்தினர். சுற்றி வளைத்திருந்த வேடர்களை விலக்கிவிட்டு அவர்கள் தலைவன் முன்வந்தான். உதயணனை நெருங்கிய வேடர் தலைவன், நீ யார் என்பதை எமக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று மிரட்டினான். இந்த வினாவை கேட்ட உதயணன் ஒரு கணம் திகைப்பு அடைந்தான். ஆனால் உறுதியாக கடைப்பிடித்தால் ஒழிய தன் சூழ்ச்சி உடனே வெற்றி பெறாதென்பதை உணர்ந்து, யாம் உதயணனுடைய வாணிகர், பெரும் பொருளுடன் பிடியில் வந்தோம். இடையில் பிடி விழுந்துவிட்டது. பொருளை வழிக்கப்பால் ஒரு பொழிலில் புதைத்து வைத்தோம் என்று முன் சொன்னதையே மறுபடியும் பொய் கலந்து விளக்கமாக உரைத்தான். தனது இந்த விடையில் வேடர் தலைவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதை அவன் முகக்குறிப்பிலிருந்து உதயணன் அறிந்து கொண்டான். தத்தை கழற்றி அளித்த நகைகளையும் அவர்களுக்கு அளித்தான் இல்லை உதயணன். வயந்தகன் இடவாகனுடைய படைகளுடன் துணைக்கு வந்து சேரும் வரை தனக்கும் தத்தை காஞ்சனை இவர்களுக்கும் வேடர்களால் பெருந்துன்பம் நேராதவாறு பேச்சினாலேயே தடுத்து கொள்ளவே உதயணன் இவ்வாறு ஒரு முழு பொய்யை சொல்ல நேர்ந்தது. அது கருதி உதயணன் செய்த இச்சூழ்ச்சி தக்க பயனை அளித்தது. அவர்கள் வத்தவ நாட்டு மன்னன் உதயணனின் வணிகர்கள் என்ற கூற்றை கேட்டு சற்று மரியாதை கொண்டு வேடர்கள் துன்புறுத்துவதை முற்றிலும் நீக்கிவிட்டனர். ஆயினும் புதைத்து வைத்துள்ள பொருட்குவையை எவ்வாறேனும் பறித்து கொள்ளவே விரும்பினர். பறித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் சிறிது மகிழ்ச்சியும் அடைந்தனர். வேடர் தலைவன் உதயணனை நெருங்கி அவன் மேலாடையாலேயே அவனுடைய இரு கைகளையும் பிடித்து, பெரும் பொருளை புதைத்த இடத்தை காட்டுக என்று கூறினான். தங்களிடம் உதயணன் சரணடைந்து விட்டமைக்கு அறிகுறியாகவே மேலாடையால் உதயணனை பிணித்தான் எயினர் தலைவன். உதயணனும் தன் சூழ்ச்சி வெற்றியுறும் என்ற நம்பிக்கையில் அதனை பொறுத்து கொண்டான். உதயணன் மௌனமாயிருக்கவே நகைகளை புதைத்த இடத்தை காட்டுமாறு மீண்டும் அவனை தூண்டினான் வேடர் தலைவன். உதயணன் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தான். நீங்கள் இட்ட நெருப்பின் நடுவே இருந்ததால் மிகவும் வருந்தியுள்ளோம். உடல் முழுவதும் காந்துகிறது. நாங்கள் முன்பு தங்கியிருந்த பொழிலில் ஏதோ ஒரு பகுதியிலே பொருள்களை புதைத்தோம். தீயால் சிதைவுபட்டு தோன்றுகிற இங்கே இப்போது அப்பகுதி எது என்று குறிப்பாக தெரியவில்லை. எதுவும் உங்கள் தீயினால் வந்த வினைதான். எனவே அந்த நெருப்பின் வேகம் சற்று தணிந்து ஆறட்டும். ஆறிய பின் நாங்கள் புதைத்த இடத்தை காட்டுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள் என்று தன்னை கூர்ந்து நோக்கும் வேடர் தலைவனின் கழுகு கண்களை ஊடுருவியவாறே தலை நிமிர்ந்து மறுமொழி கூறினான் உதயணன். அதற்கு உடன்பட்ட வேடர் தலைவன், அழல் ஆறிய பின் பொருள் புதைத்த இடத்தை நீ காட்டவில்லையாயின் கட்டப்பட்ட உன் கரங்கள் வெட்டப்பெறுவது உறுதி என்று உதயணனிடம் கடுமையாக மொழிந்தான். வேடர் தலைவன் இவ்வாறு கூறியதை கேட்ட தத்தை தீயில் விழுந்த இளந்தளிரென மனவாட்டம் கொண்டு உருகினாள். உதயணன் துயர் சூழ நிற்கிறானே என்ற நினைவில் கண்ணீரை துளித்தன அவள் கயல் விழிகள். காஞ்சனை தத்தையை தழுவிக்கொண்டவாறே, உதயணன் துயரை நின் துயராக எண்ணுபவள் நீ. அவனுடைய உயிருக்கு ஊறுவரின் நீ இரத்தல் ஒரு தலை. தந்தையையும் அவன் பெருஞ்செல்வத்தையும் நீக்கி காதலனை பின்பற்றி வந்த உன்னை விதி இப்படித்தான் நடத்தும் போலும் என்று இறங்கி கூறினாள்.
இவர்கள் இவ்வாறு துயரில் அழுந்துவதைக் கண்ட உதயணன் இவர்களுக்கு ஆறுதல் கூற விரும்பினான். உடனே அவன் வேடர் தலைவனையும் மற்றவர்களையும் நோக்கி, உங்கள் விருப்பத்துக்கு மாறாகாமல் யாங்கள் புதைத்த பொருள்களை காட்ட வேண்டும் என்று கருதினால் இப்போதைக்கு என் கைக்கட்டை அவிழ்த்து விடுங்கள். பின்பு வேண்டுமானால் மீண்டும் கட்டிக்கொள்ளுங்கள். அதில் எனக்கு மறுப்பில்லை. இவளுடைய துயரத்தை தேற்றிய பின் தீப்புகை ஆறியதும் பொருள்களை புதைத்த இடத்தை காட்டுவேன் என்றான். அதை கேட்ட வேடர்கள் முதலில் மறுப்பது போன்று கடுமையாக நடந்து கொண்டாலும் இறுதியில், இவன் நம் கையில் சிறைப்பட்டவன், பொய் சொல்லி தப்ப எண்ணி இவ்வாறு கூறியிருப்பானாயின் இவனை உயிரோடு விடமாட்டோம். எனவே இப்போதைக்கு இவன் சொல்வதையெல்லாம் செய்து தான் வைப்போமே என்று கருதி கைக்கட்டை அவிழ்த்து விட்டனர். வலையிலிருந்து விடுபட்ட பிணையை நோக்கி ஓடும் கலைமானைப் போல தத்தையை நோக்கி சென்றான் உதயணன். அத்தியாயம் 20. படை வந்தது. அரண்மனை பஞ்சனைகளில் பூ அணைய மஞ்சங்களிலே துயின்ற வாசவதத்தை அன்று அங்கே அந்த பாலை மணலிலே தளர்ந்து சோர்ந்த வண்ணம் காஞ்சனையின் மடியில் படுத்திருந்தது உதயணனை என்னவோ செய்தது. வேடர்களிடமிருந்து உதயணன் கைக்கட்டை அவிழ்த்து கொண்டு தன்னை நோக்கி வருவது கண்ட தத்தை எழுந்தாள். காஞ்சனை விலகி நின்று கொண்டாள். தீப்புகையினாலும் நடந்த இழைப்பினாலும் வாடியிருந்த தத்தையின் முகத்தில் நாணம் கலந்த மலர்ச்சி பிறந்தது. அவளை தன் நீண்ட கைகளால் மெல்ல தழுவிக்கொண்டே ஆறுதல் கூறினான் உதயணன். குவளை மலர்களிலிருந்து முத்து உதிர்வது போல தத்தையின் கண்களிலிருந்து சுரிந்த நீர் முத்துக்கள் உதயணனை தீண்டியதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதும் மிகுந்த துன்பத்திற்கு இடையில் தோன்றும் மின்னல் நேர மகிழ்ச்சியில்தான் இன்பம் மிகுதி. கைக்கு எட்டுகின்ற மல்லிகை பூவை காட்டிலும் நச்சு பாம்புகள் சூழ்ந்து வசிக்கும் இடத்திலுள்ள மனோரஞ்சித மலருக்கு மனம் அதிகமல்லவா? இங்கே இவர்கள் நிலை இவ்வாறு இருக்க புட்பக நகரம் சென்ற வயந்தகன் நிலையை அறிய அவனை பின்பற்றுவோம். ஆருயிர் நண்பனும் அரச குமாரனும் ஆகிய உதயணனை துன்பத்திற்குரிய சூழ்நிலையில் தனித்திருக்க செய்துவிட்டு வந்திருக்கிறோமே என்ற கவலை ஒரு புறம். எதிரே மைக்குழம்பென குவிந்து கிடந்த இருளில் புட்பக நகரத்தின் பாதை தெரியாது போன துயரம் ஒரு புறம். விரைவில் இடவகனை சந்தித்து படையுடன் திரும்ப வேண்டும் என்ற பரபரப்பு ஒரு புறம். இவ்வளவும் சேர இருளை கிழித்து ஓடும் மின்னல் போல் முன்னேறி சென்றான் வயந்தகன். எதிரே புட்பக நகரத்தின் மாட மாளிகைகளில் ஒளி செய்த விளக்குகளும் பிறவும் தன்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற அளவு நகரை நெருங்கிய பிறகுதான் வயந்தகனுக்கு உயிர் வந்தது. அப்போதுதான் பூத்த மல்லிகை போல் கீழ்வானிலும் கருமை நீங்கி வெளுத்து உதயமாகிக் கொண்டிருந்தது. வயந்தகன் புட்பக நகருள் நுழைந்து அரண்மனையின் கொடிமதில் புறத்தை அடைந்தான். காவலர் அனுமதி பெற்று இடவகனை காண உள்ளே சென்ற வயந்தகன் ஒற்றன் ஒருவனிடம் ஏதோ தனித்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அங்கே இடவகனை கண்டான். வயந்தகனை கண்ட இடவகன் ஒற்றனை அப்படியே விட்டுவிட்டு ஆவலோடு முன்வந்து வரவேற்றான். தன்னை வரவேற்ற இடவகன் முகத்தில் தோன்றிய கலக்கமும் துயரமும் எது காரணமாக விளைந்தவை என்று வயந்தகனுக்கு புலப்படவில்லை. உதயணனுடைய நலத்தை விசாரித்த இடவகன் முகத்தில் பரபரப்பு தோன்றியதும் உதயணன் நலம் என்பதை அறிந்தவுடன் கலகலவென்று வாய்விட்டு சிரித்ததும் வயந்தகனுக்கு புதிராகவே இருந்தன. அந்த புதிரை இடவகன் அவிழ்த்த போது வயந்தகனும் அவனோடு சேர்ந்து சிரிக்க நேர்ந்தது. உதயணனுடைய ஊக்கம், உயர்ச்சி, ஒழுக்கம், கலைநலம் இவைகளையெல்லாம் கண்டு பொறாமை கொண்ட பிரச்சோதன மன்னன் உள்ளே ஈட்டி, வேல் முதலிய ஆயுதங்களை குத்திட்டு நிறுத்திய பொய் நிலம் ஒன்றை அமைத்து வஞ்சகமாக அதிலே வீழ்த்தி உதயணனை கொன்றுவிட்டான் என்று காட்டு வேடர் மூலமாக தான் கேள்வியுற்றதாகவும் அச்செய்தியே தன் துயரத்துக்கும் பரபரப்பிற்கும் காரணம் என்றும் இடவகன் சொன்னபோது வயந்தகன் வாய்விட்டு சிரித்தான். பொய் சொல்லுகிறவர்கள் எவ்வளவு அழகாக அதற்கு கை கால்கள் ஒட்ட வைத்து உண்மையைப் போல உருவாக்கி விடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது வயந்தகனுக்கு வியப்பாயிருந்தது. தனது காரியத்தின் துரிதத்தை நினைவில் கொண்டு வந்தவனாய் உதயணனுடைய அப்போதைய நிலையை அவந்தியிலிருந்து புறப்பட்டது தொடங்கி இலவம் புதரில் தங்கியிருப்பது வரை விரிவாக கூறி உடனே படை உதவி தேவைப்படுவதையும் விளக்கினான் வயந்தகன். அதோடு தன்னை நம்புவதற்காக உதயணன் கூறிய அடையாள மொழியையும் வயந்தகன் இடவகனிடம் அறிவித்தான். இடவகன் உடனே தன் படைகளை புறப்படுமாறு ஆணையிட்டான். படைகள் எழுந்தன. இடவகனும் வயந்தகனும் முன் சென்றனர். படை பின்தொடர்ந்தது. இடவகன் ஆணைப்படி படைகளுக்கு பின் வாசவதத்தைக்கும் உதயணனுக்கும் உரிய
பல வகை அலங்கார பொருள்கள் சுமந்து கொண்டு வரப்பெற்றன. அணிகலன்களும் பரிவாரமும் பணிப்பெண்களுமாக அக்கூட்டம் படைக்கு பின் அமைதியாக சென்றது. படை காட்டுக்குள்ளே வந்துவிட்டது. முன் சென்ற வயந்தகனும் இடவகனும் இலவம் புதரை அடைந்தனர். அங்கே அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. புதர் எரியும் புதையுமாக தீப்பட்டு கொண்டிருந்தது. புதருக்கு எதிரே உதயணனின் அம்புக்கு இலக்காகிய வேடர்கள் சிந்திய குருதியும் நினமும் பறந்திருந்தன. மேலே அந்த நினவிருந்தை எதிர்நோக்கி கழுகுகளும் காக்கைகளும் வட்டமிட்டு கொண்டிருந்தன. எரிந்து கொண்டிருந்த இலவம் புதரும் எதிரே தெரிந்த குருதி பரப்பும் கண்ட அவர்கள் உதயணனுக்கும் காட்டில் உள்ள வேடர்களுக்கும் ஏதோ போர் நடந்திருக்க வேண்டும் என்று உய்த்து உணர்ந்தனர். ஆனால் உதயணனும் தத்தை காஞ்சனை ஆகியோர்களும் தங்கியிருந்த இலவம் புதர் தீப்பட்டு எரிந்து கொண்டிருந்ததுதான் வயந்தகன் ஐயப்பட காரணமாகியது. ஒருவேளை உதயணன் தத்தை முதலியவர்கள் நெருப்பில் அழிந்து போயிருக்க கூடுமோ என்பதற்கு மேல் வயந்தகனால் நினைக்கவே முடியவில்லை. அவன் வாய்விட்டு அழுதே விட்டான். மேலே என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் அங்கேயே அயர்ந்து போய் அமர்ந்து விட்டனர். உதயணன் முதலியவர்களுக்கு ஏதேனும் துயர் நேர்ந்திருந்தால் தாங்களும் நட்பை நிலைநாட்ட உயிர் விடுவதாகவே முடிவு செய்தனர் இடவகனும் வயந்தகனும். இதற்குள் பின்தொடர்ந்த படையும் அங்கே வந்து சேர்ந்தது. பெருந்துயருடன் அமர்ந்திருந்த தங்கள் அரசனையும் வயந்தகனையும் கண்ணுற்ற படைத்தலைவர்கள் வருந்தத்தக்க ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று அனுமானித்துக் கொண்டனர். வயந்தகன் வாயிலாக நடந்தவற்றை அறிந்த பின் அவர்கள் தாங்கள் கருதுவது போல உதயணன் முதலியோருக்கு துயரம் எதுவும் நேர்ந்திருக்காது. இதோ புற்பரப்பினிடையே தெரியும் அடிசுவடுகள் வேடர்களுடையன. இச்சுவடுகளை பின்பற்றி சென்றால் உதயணன் முதலியோரை சந்தித்தாலும் சந்திக்கலாம் என்று உறுதி கூறி இடவகனுக்கு தைரியம் ஊட்டினர். படைத்தலைவர் கூற்றிலே சற்றே நம்பிக்கை வரப்பெற்றவராய் வயந்தகனும் இடவகனும் எழுந்து அந்த அடிசுவடுகளின் வழியே பின்பற்றி நடந்தனர். ஏனையோரும் பின்தொடர்ந்தனர். சற்று தொலைவு சென்றதும் படைத்தலைவன் மலை சரிவின் கீழே சிறு சிறு உருவிலே எறும்பு கூட்டம் போல தோன்றிய வேடர் கூட்டம் புல்வெளியில் நடுவே தெரிந்தது. அந்த கூட்டத்தை படையுடன் நெருங்கிய அவர்கள் வேடர்களுக்கு இடையே உதயணன் தத்தை காஞ்சனை இவர்களுடன் நிற்பதைக் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தனர். இடவகனுடைய படைகள் வேடரை வளைத்து கொண்டன. சுற்றி கருங்குவளை மலர் பூத்த பொய்கையுள் நடு மையத்தில் ஒரே ஒரு தாமரை பூத்தாற்போல நின்றான் உதயணன். சுற்றி வளைத்து துன்புறுத்தி கொண்டிருந்த வேடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பக்கத்தில் கருங்காலி மரத்தின் மேலிருந்த பறவை ஒன்று ஒரு முறை கத்தியது. அதை கேட்ட நிமித்திகன், இனி நமக்கு துன்பம் நேரும், நாம் இவ்விடத்தை விட்டு ஓடிவிடுதல் நல்லது என்று வேடர்களை நோக்கி கூறினான். அவர்கள் யாவரும் அவனை வெறுப்புடன் எரித்து விடுவது போல் பார்த்தனர். நாற்புறமும் சிதறி ஓடுவதற்கு தொடங்கிய வேடர்கள் இறுதி முறையாக உதயணனை நெருங்கி துன்புறுத்தலாயினர். அதை கண்ட இடவகன் படையினர் விரைவில் வந்து வேடர்களை வில்லும் வாளும் வேலும் கொண்டு எதிர்த்தனர். இது உதயணனுக்கு ஏற்படுத்திய நிலை இருத்தலை கொள்ளி போல இருந்தது. இப்புறம் வேடர்கள் துயரம் பொறுக்க முடியவில்லை. வந்திருக்கும் படையினர் தனக்கு வேண்டியவர்கள் என்று தெரிந்துவிட்டால் போகின்ற போக்கில் சினம் தீர ஏதாவது செய்துவிட வேடர்கள் தயங்க மாட்டார்கள். இதற்காக வந்திருப்பவர் எவர் என்பதையே அறிந்து கொள்ளாதவன் போல உதயணன் நடிக்க நேர்ந்தது. வந்திருக்கிற படையினர் உங்களை சேர்ந்தவர்களா பிறரா? இவர்களால் நமக்கு ஏதேனும் துன்பம் நேருமாயின் எங்களை இங்கே எங்காவது மறைந்திருக்க செய்யுங்கள் என்று வேடர்களை நோக்கி கூறி ஏமாற்றினான் உதயணன். அதற்கு வேடர்கள், இது உதயணனின் மந்திரியாகிய இடவகன் படை, உயிர் தப்ப விரும்பினாயாயின் எங்களோடு ஓடி வருக என்று மறுமொழி கூறிவிட்டு தாங்கள் தப்ப வழி தேடி விரும்பிய திசைகளில் ஓடலாயினர். சிலர் புல் புதர்களில் ஒளிந்து ஓடினர். பதுக்கை கற்களின் இடையிலே பதுங்கியவாறு விரைந்தனர் வேறு சிலர். எஞ்சியவர்களில் இடவகன் படைவீரருடைய வாளுக்கு இரையாயினர் சிலர். படைவீரர் வியக்க வேட்டுவ போர்த்திறனை காட்டி போரிட்டனர் சிலர். வயந்தகனும் இடவகனும் கூட போரில் ஈடுபட்டிருந்தனர் போலும். வேட்டுவர்களில் பெரும்பாலோர் ஓடிவிட்டார்களேனும் எஞ்சியவராய் நின்று போரிட்ட சிலருக்கே இடவகன் படை வீரர்கள் முற்றிலும் முயன்று விடை கூற வேண்டியிருந்தது. இந்நிலையில் உதயணன் தத்தை காஞ்சனை இவர்களுடனே சிறிது விலகி ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் மறைந்திருக்க விரும்பினான். அதற்கு வேறோர் காரணமும் இருந்தது. தானும் தத்தை காஞ்சனை இவர்களும் இருந்த இடம் 2 தரத்து படையினருக்கும்
இடையில் அமைந்திருந்தது. அவர்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் அம்புகள், வேல்கள் முதலியன இடையில் இருக்கும் தங்களுக்கு ஏதேனும் ஊறு செய்தலும் கூடும் என்று கருதி பக்கத்தில் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஓரிடத்தில் தத்தை, காஞ்சனை இவர்களுடன் மறைவாக சென்று உதயணன் இருந்து கொண்டான். போர் ஒரு வழியாக முடிந்தது. சீறி எழுந்த பாம்பின் முன் எலி கணம் போல மறைந்த சுவடு தெரியாதபடி ஆகிவிட்டது வேடற்படை. உதயணன் வெளியே வந்தான். வயந்தகன், இடவகன் முதலியோரும் படைத்தலைவர்களும் அளப்பரிய மனமகிழ்ச்சியுடன் திங்களை சூழ்ந்த விண்மீனினம் போல உதயணனை சூழ்ந்து கொண்டு வெற்றி களிப்பு விளங்க ஆரவாரம் செய்தனர். பிரிந்த நண்பர்கள் கூடினர். பேசறிய மனநிறைவை அடைந்தனர். இடவகன் உதயணனை தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்ட காட்சி கூடியிருந்தவர்களை உருக்கியது. அல்லல் அகன்ற மகிழ்ச்சியில் தத்தையும் காஞ்சனையும் வெளிவந்து ஒரு புறமாக நின்று கொண்டனர். அடுக்கடுக்காக எழுந்து வந்த துன்பங்களை அரிய துணையாக நின்று போக்கிய வயந்தகன் இப்போது இடவகன் துணையுடன் தக்க தருணத்தில் வந்து உதவியிராவிட்டால் தன் கதி என்ன ஆகும் என்று சென்ற உதயணன் மன எண்ணங்கள் சட்டென்று தடைப்பட்டன. எதிரே வயந்தகன் வந்து நின்றான். அப்போது அவனை உதயணன் பார்த்த கனிந்த பார்வையில் நன்றி அறிவு பூரணமாக கனிந்து தெரிந்தது. அப்போதைக்கு பக்கத்தில் இருந்த சிறு சோலை ஒன்றில் யாவரும் தங்கினர். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறார்களாகையால் இடவகனும் உதயணனும் இடைவிடாது பேசிக் கொண்டிருந்தனர். வயந்தகன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். துன்பப் பெருங்கடலை கடக்க இன்ப புனையாக வந்து உதவினீர்கள் என்று அவர்களிடம் மீண்டும் தழுதழுக்க நன்றி கூறினான் உதயணன். பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.